இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர்டு ஃபியஸ்டா வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஏசி ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வந்து கம்ப்ரஸர் வந்து பிடிச்சிக்கிச்சு. தட் மீன்ஸ் வந்து சீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுமே ரீப்ளேஸ் பண்ணோம். டேஷ் பேப்பர் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து பல்கெட்டு பம்பர் எல்லாம் மூவ் பண்ணிட்டு கம்ப்ரஸர் கண்டென்சர் கூலிங் ஆயில் ஃப்ரண்ட் உள்ள வந்து கேபின் உள்ள வந்து டேஷ் மூவ் பண்ணிட்டு கூலிங் ஆயில் சொல்லிட்டு எல்லா யூனிட்டுமே மாத்திரமா இருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. கேஸ் ஃபுல்லாக இருக்குது. பட் கம்ப்ரஸர் வந்து சீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம யூனிட்டே மாற்றுறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து முதல்ல வந்து இருக்கிற ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பம்பர் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஹெட்லைட் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பல்கே ரிமூவ் பண்ணோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கண்டென்சர் வண்டியிலேருந்து நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து கண்டென்சர், இது வந்து கம்ப்ரஸர். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா அரைச்சிருச்சு. ஸோ இதனால் வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து டேஷ் ரிமூவ் பண்ணி கூலிங் ஆயில் வந்து கழட்டுவோம். ஸோ பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து டேஷ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு டேஷ் போர்டை கவுத்துட்டு உள்ளேருந்து கூலிங் ஆயில் எடுத்துகிட்டு ஏசி டியூப் லைன் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு வாங்கின புது ஸ்பேர்ஸ் எல்லாமே வண்டியில் மாட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து டேஷ் போர்டெலாம் கவுத்துட்டோம், கழட்டியாச்சு. கூலிங் ஆயிலாம் கழட்டி எடுத்துட்டோம். ஏசி யூனிட் மொத்தமாக நம்ம எடுத்துட்டோம். கம்ப்ரஸர் கண்டென்சர் கூலிங் ஆயில் எக்ஸ்பென்ஷன் வால்வு ஃபில்ட்ரு அப்புறம் ஏசி டியூப் லைன் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் டியூப் லைன் சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் டியூப் லைனை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து புது ஸ்பேர்ஸ் வந்து வண்டியில் மாட்டினோம். இன்னைக்கு ஃபுல் டே ஓடிடும். ஸோ பார்ப்போம், ஃபுல்லாக மாட்டிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது புது ஸ்பேரு, கம்ப்ரஸரு கண்டென்சரு கூலிங் ஆயில் வால்வு அப்புறம் வந்து ட்ரையர். இதுக்கப்புறம் இந்த கூலிங் ஆயில் வந்து வண்டியில் மாட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. டேஷ்போர்டில் மாட்டிட்டோம். அதே மாதிரி வந்து வெளியே கம்ப்ரஸரு கண்டென்சரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வண்டி வந்து டெலிவரி ஸ்டேஜில் இருக்குது. கேஸ்லாம் போட்டோம். ஸோ கூலிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, த்ரோவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா. இதில் வந்து கம்ப்ரஸர் வந்து சீஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் அரைச்சிட்டு அப்படியே வந்து பிடிச்சிக்கிச்சு. அதனால வந்து யூனிட்டே மாற்றிட்டோம். கம்ப்ரஸரு கண்டென்சரு கூலிங் ஆயில் எக்ஸ்பென்ஷன் வால்வு அண்ட் ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். ஸோ வேலை ஓவர், கேஸ் ரீஃபில் பண்ணிட்டோம், ஆயிலெலாம் போட்டாச்சு. ஒர்க் ஓவர். இதுக்கப்புறம் வண்டியை நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது தான். தட்ஸ் இட். அண்ட் ஆல் த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுக்கப்புறம் வண்டி டெலிவரி பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம சேனல் அப்டேட்ஸை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 40 நாளாக வீடியோ போடல, அதனால அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். மேபி இந்த வீடியோ நீங்கள் லைக் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை ரேண்டமாக நீங்கள் ஃபோர்ட் ஃபியஸ்டா ஏசி ஒர்க் ரேண்டமாக யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது மேபி உங்களுக்கு ரெக்கமெண்ட்லாம் காட்டியிருக்கலாம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா 582 சப்ஸ்கிரைபர். இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட்டு ஒரு 82 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. லைக் நான் ஒரு மாதமாக வீடியோ போடாமல் இருந்தது போது பழைய வீடியோ பார்த்து. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் நீங்கள் இன்ன வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா மேபி நிறைய பேர் ஃபியூச்சரில் யாராவது ஃபோர்ட் ஃபியஸ்டா சம்பந்தமாக ஏசி ஒர்க் சம்பந்தமாக தமிழில் தெரிஞ்சாங்க, அவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் தான் போகும். ஸோ அந்த ரீசன்னால கேட்குறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகும். ஸோ க்ரோத்தாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரீச் பண்ணும் இந்த ஒரு கண்டென்ட். அதுக்காக தான் சொல்கிறேன். விருப்பம் தான் நீங்கள் லைக் பண்ணலாம், இல்லைனா யாரையும் நான் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சொல்ல வேண்டிய கடமை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீடியோ போட்டு 40 நாள் 21 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சா 41 நாள் ஆகிடும். ஸோ என்ன ரீசன் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. சில பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க. என்னோட யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் பிராண்டு வெஹிக்கிள்ஸ், தட் மீன்ஸ் ஷிஃப்ட்டோட கம்ப்ரஸர் ரேட் எவ்வளோ, கூலிங் ஆயில் எவ்வளோ, கண்டென்சர் எவ்வளோ, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நிறையா என்னை கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் எல்லாரும் இந்த வீடியோ நான் பொதுவாக சொல்ல நினைக்கிறேன். மேபி ரெகுலராக சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியட்டும், புதுசாகிறவங்களுக்கும் மேபி ரேண்டமாக தெரியட்டுமே. நம்ம ஒரு எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். எனக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் தெரியாது, அதான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களே ப்ரோ, உங்களுக்கு தெரியாத பிரச்சனைனா நான் சும்மா உங்களுக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா நான் ஒரு பிரைஸ் சொல்லுவேன், அங்கே கடையில் கேட்டால் இவ்வளோ சொல்கிறாங்க, வாங்கலாமா வேணாமா என்ன கேட்குறீங்க. ரொம்ப நான் வந்து உங்கள் வண்டியில் வேலை பார்க்குற மாதிரி. நீங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ வேலை பார்க்க போறீங்க, நீங்கள் அங்கேயே போய் கேளுங்க. என்கிட்ட வராதுதான் நான் கண்டிப்பாக வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு கேட்கும்போது நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா நான் வியாபாரி இல்லை, பொருளை விற்கிறேன்னா இவ்வளோ ரேட் ஆகும் நான் சொல்லலாம். நான் வேலைக்காரன், நான் வேலை தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ரீசன் தான். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேர்ஸ் ஒரு ரேட்டு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்க ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரேண்டமான வெப்சைட்ஸ்ல என்னென்ன பிரைஸ்ன்னு காட்டும். இல்ல இன்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரஸ்டபிளா தெரியணும், இவ்வளவு பிரைஸ் தான் அப்படின்னு அக்யூரேட்டா தெரியணும்னா உங்க நியர்பை இருக்குல்ல கார் சர்வீஸ் லைக் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில போயிட்டு நீங்க கேளுங்க எவ்வளவு ரேட் ஆகுது என்ன கேட்டீங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு ஸ்பேர்ஸ் இருக்கு என்ன இதுன்றது சொல்லுவாங்க. ஏன்னா ஏசி ஸ்பேர் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் பொறுத்து பிக்சட் பிரைஸ் கிடையாது. நீங்க 5 ரூபா லேஸ் வாங்கினீங்கன்னா எந்த கடையில போனா 5 ரூபா தான் லேஸ் அப்படின்ற 5 ரூபா அப்படின்றது கிடையாது. ஓகேவா, இங்க பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும், சின்ன ஏறும் சின்ன இறங்கும். எனக்கு தெரிஞ்சு இறங்குற மாதிரி தெரியல, ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப நாளா அப்படியே நடந்தது, ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா 6 மாசம் வரைக்கும் 12,000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப பார்த்தா 13,000 இருக்கு. கம்ப்ரஸர் ரேட்லாம் கொஞ்சம் கூட ஏறி இருக்கு. அப்படி போகும்போது நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, நான் ஒரு பிரைஸ் சொல்வேன். அதனால தான் நான் வந்து என்னோட வீடியோஸ்ல எதுலையுமே வந்து பிரைஸை வந்து நான் முன்னாடி மென்ஷன் பண்ணேன். ஏர்லி ஸ்டேஜ்ல சேனல் growth ஆக ஸ்டார்டிங் டைம்ல வந்து நான் மென்ஷன் பண்ணேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது பிக்சட் பிரைஸ் இல்ல, டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்குன்றது தெரிஞ்ச அப்புறம் நம்ம தேவையில்லாம அதை மென்ஷன் பண்ண வேணாம். ஏன்னா அந்த ஒரு பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொட்டேஷன் ரெடி பண்ணி வந்துடுறாங்க, கேட்டுறாங்க. என்ன ப்ரோ நீ அப்ப சொன்ன இப்ப இவ்வளவு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் என்னமோ பொருளை விற்கிற மாதிரி என்கிட்ட கேக்குறாங்க. சோ பொருளுக்கு நான் அதில் நான் தலையிடவே மாட்டேன். நீங்க உங்களுக்கு எங்க தோணுதோ நீங்க வாங்கிட்டு வாங்க. அதனால தான் சொல்ல நினைக்கிறேன், தயவுசெய்து பிரைஸ் டீடைல்ஸ் கேட்காதீங்க. கேட்டாலும் வேஸ்ட், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். தேவையில்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பிரைஸ் கேட்போம், இவர் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்றது உங்களோட டைம் வேஸ்டா போகும். ஏன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டேன், அதுக்காக தான் சொல்றேன். சொல்லிட்டு ஜென்மன் வேலை முடிந்தது, இதுக்கப்புறம் வண்டி டெலிவரி செய்ய வேண்டியது தான். ஸோ வழக்கமா சொல்றேன் அதே மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ உங்க வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டாவா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வண்டியாலும் சரி, கம்பர்சர் சீஸ் ஆனாலும் சரி, அடிஷனல் சரி, ஏசி ஒர்க் ஆனாலும் சரி, பிரச்சனையே இல்லை. சென்னையின் பெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனலா கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். உங்க காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டாலோ இல்ல இந்த மாதிரி யூனிட்டே மாத்தணும் நிலம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மாற்றி தரோம். ஸோ உங்களுக்கு ஏசி தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா முதல்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம், சேட் பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். உங்களுக்கு டேட் கொடுக்குறேன், அன்னைக்கு வாங்க நம்ம லைவா பார்த்து என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எஸ்டிமேட் கொடுக்குறேன், நம்ம அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பிள கிளிக் பண்ண மறக்கலனா மேபி யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஃபைனலி இன்னர் பீஸ் இன்னொரு ஆசமான வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.